காசாவில் அந்த மக்கள் இப்படி படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கணும். ஆனால் ஒரு ஒரு நீதி அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் இல்லை. நாடகங்கள் அரங்கேறுது ஒழிய அந்த மக்களுக்கான நீதியோ அந்த ஒரு நாடம் அரங்கேற்றப்பட்டுத்தான் அந்த ஹமாஸ் என்ற இயக்கம் செய்த அந்த அட்டூழியத்தின் அதாவது அதுக்கான பழிவாங்கலாகத்தான் இது நடந்தது. ஆனால் எந்த அதுலேயே கேள்வி பேச்சறையெல்லாம் படிக்க வைக்கத்தக்க தன்மையில் இருந்த அந்த நாடு இஸ்ரேல் நாடு இந்த ஹமாஸ் இந்த தாக்குதல் நடத்துன்னு தெரியாமல் இருந்தது. அதுலேயே எனக்கு இப்போ இந்தியாவில் நடந்த தாக்குதல் இருக்கല്ലോ, தீவிரவாதிகள் 26 பேரை கொண்டாங்க. அது எப்படி ஒரு திட்டமிட்ட இது மாதிரி தெரியுதோ அதே மாதிரி தான் இந்த இஸ்ரேல் இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்குதுன்னு ஒரு திட்டமிட்டு வடிவாக பிளான் பண்ணி அந்த காசா பகுதியே பல அரபுக்காரர் இல்லாமல் இஸ்ரேலுக்கான இதாக இருக்கணுமென்ற ஒரு தாக்குதலை தான் நான் பார்க்குறேன்னு உள்ளுக்குள்ளே போய் டீப்பாக பார்த்துமெண்டேன். இப்போ இந்த எங்கள் கண் முன்னாடியும் இவ்வளோ பெரிய பாடுகளை இந்த இதில் காசெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் உலகம் மௌனமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதை இருக்கும், இருந்தே தீரும். என்னால் இப்போ ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் கழுத்தை பிடித்து அப்படியே உலுக்கிய இந்த உலகம் ஈழத்தமிழர்களை இன்னும் உலுக்கி கொண்டே இருக்கிறது. உலகத்தையும் இன்று அவர்கள் இவ்வளவு மானுடத்தில் இந்த 2025 ஒரு மானுடனினுடைய உயிர் ஒரு தடை செய்யப்பட்ட குண்டுகளாலவோ அல்லது ஒரு மிக பெரும் போரினால் ஆயுதங்களை செலவழிக்கின்ற ஒரு நாடுகளினால் அழிகின்றதை பார்த்து ரசிக்கிறது என்றால் இந்த உலகம், நாங்கள் அதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும். நாங்கள்லாம் இந்த ஒரு ஈழத்தமிழர்கள் எவ்வளவு ஒரு திரையில் வருகின்ற அல்லது ஒரு டிக்டாக்கில் வருகின்ற அந்த நிமிடங்களை போன்று உலகத்தையும் வாழ்வியலையும் கொண்டு செருக வைத்திருக்கின்ற ஒரு மிகவும் ஒரு வருத்தற்குரிய காலங்களையும் ஆண்டுகளையும் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகள் ஊடாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபைகளில் பொறுத்த அளவில் அந்த மக்கள் இப்போ காசாவினுடைய மக்களாக இருந்தாலும் சரி அல்லது இனி போர் நடக்கப் போகின்ற எல்லைகளாக இந்தியாவை பொறுத்தளவில் இருந்தாலும் சரி, இதற்குள் மக்களும் புத்திஜீவிகளும் மிக தெளிவாக சில விடயங்களை நுணுக்கமான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இந்தியாவில் தொடங்கப்பட்ட இந்த போரும் ஐக்கிய நாடுகள் சபையுடைய நாடகங்களும் இந்தியாவுடைய நாடகங்கள் எல்லாம் அது நீங்கள் தொடர்ச்சியாக அதை பேசிக்கொண்டும் இருந்தீர்கள், பார்த்து கொண்டும் இருந்தீர்கள். ஆனால் தமிழர்கள் இன்று ஒரு நாடக நடிகனாக மாறியது தான், வாழ்வியலில் மாறியது போல் இன்று எங்களுடைய போரை வைத்து இந்த நாடகம்தான் இங்கே இருக்கின்ற ஒரு மிக பெரும் ஒரு வழிகளாக நான் பார்க்கின்றேன். இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிள்ளத்திற்கு 2 வருடங்கள் ஆகிறது. இப்போ இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இங்கே இந்த மண்ணோடு இந்த குளிரோடு நின்று போராடி ஒரு திருமணம் செய்து அல்லது திருமணமாகின மனைவியையும் குழந்தைகளையும் விட்டு இங்கே வந்த கணவர் இன்று ஒரு வயதான நிலைமையில் இருப்பினும் அவரை எடுத்து உதறி தள்ளிவிட்டு இன்னொருவோடு போவதும் அல்லது அதை சட்டப்படி அவர்கள் விவாகரத்து செய்துவிட்டு அதை பெருமைப்பாடுகிறதும் இந்த வழிகள் எல்லாம் எம்மினத்திற்குள் தான் நடக்கிறது. எம்மினம் என்பது நாங்கள் இளையோர்களாக இருந்த காலத்தில் எங்களுடைய வீட்டு பெண்கள் என்பவர்கள் எப்படி என்றால் அம்மா சகோதரங்கள் இருப்பார்கள் என்று எங்களுடைய வீட்டு பெண்கள் எங்களுடைய மண்ணினுடைய வீட்டு பெண்கள் எல்லோரும் தாங்கள் போடுகின்ற உடுப்புகளை தோய்த்து இன்னொரு உடுப்புக்குள் மறைத்துத்தான் காய விடுவார்கள் கொடியில். அவ்வளவு ஒரு பண்பு மித்தவர்கள் நாங்கள் ஈழத்தமிழர்கள். நான் சொல்லுகின்றது புரியும் என்று நினைக்கிறேன். அப்போ அப்படி ஒரு பண்பை கொண்ட எங்கள் ஈழத்தமிழர் என்று அதே அரைகுறை உறுப்போடு வெளியில் தெரிகின்றார்கள். இந்த சமூகத்தையும் கட்டி காத்து அந்த சமூகத்திற்குள் கொண்டு வளர்த்த பிள்ளைகள் தான் இன்று புலத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குளிருக்குள் நின்று குடும்பத்தையும் எடுத்து விட்டவரையும் ஒரு திருமணம் செய்துவிட்டு நீ நல்லா இருக்க வேண்டும் என்று இங்கே எடுத்து அவருக்கு கல்வியை கொடுத்து உணவை கொடுத்து அவரோடு நின்று ஒரு வாழ்க்கை துணையாக நின்றவர்களையும் இந்த பிரிவு என்கின்ற அடிப்படையில் பிரிந்து நிற்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பல குடும்பங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இனி வருகின்ற சமூகம் எப்படி வாழப்போகிறது அல்லது இதை நாங்கள் எப்படி மாற்றப் போகின்றோம் என்றால் எங்களுக்குள் இன்று ஈழத்தமிழர்களுக்குள் உண்மை இல்லை. நாடகம் எப்படி ஒரு முள்ளிவாய்க்கால் 17ஆம் தேதி வரை நடந்த
ஒரு உண்மை சம்பவங்களை 18ஆம் திகதிகளாக கொண்டு வந்து இன்று வரை பல பெருஞ்சாலிகள் அதை நாடகங்களாக கொண்டு வருகின்ற இந்தியாவும் இலங்கையும் புல்லுருவிகளும் சேர்வது போல்தான் தமிழர்களினுடைய அன்றாட வாழ்வியலும் நாங்கள் மாறி நிற்கணும். அப்போ நாங்கள் எதையும் சரி செய்ய முடியாது. அடிப்படை வாழ்வியலின் ஒழுக்கத்தில் துளைத்து நிற்கும் நாங்கள் இதையெல்லாம் சரி செய்து விட முடியாது. ஏன் சரி செய்யறதுன்னா, உதாரணம் ஒரு குறுகிய உடைய சொல்றவங்களுக்கு, அம்மா அப்பா, இப்போ எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொள்வோம். அம்மா அப்பா இவர்கள் என்ன செய்கிறாங்களோ ஒரு வீட்டில் இருப்பார்கள். அந்த வீட்டுக்கே எதுவும் தண்டால் திருத்தி வேலை செய்து கொண்டு அந்த வீட்டையும் பாதுகாத்து கொண்டு அந்த வீட்டை சுற்றி நிற்கின்ற புளிய மரமாக இருந்தாலும் சரி, அல்லது மாமரமாக இருந்தாலும் சரி, அல்லது வேம்பு மரமாக இருந்தாலும் சரி, இதுகளை தரைத்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வீட்டையே இருக்கின்றதை உள்ளால் திருத்தி அதை பராமரித்து கொண்டிருப்பார்கள். இன்று என்னவென்றால், அவர்களினுடைய பிள்ளைகள் வெளிநாட்டிற்கு வந்துட்டு அவர்களும் செத்த பிறகு அந்த காணியில் இருக்கின்ற வீட்டையும் உடைத்து அந்த இயற்கையான மரங்களையும் அழித்து விட்டு அங்கே ஒரு மாளிகையையும் மேல் மாடியையும் கட்டிவிட்டு இங்கே இருந்து கொண்டு புலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். அவர்களுடைய கிராமத்தில் இருந்த ஈரழிப்பு என்பது இல்லாமல் போகிறது. அவர்கள் தந்தையும் தாயும் கட்டி வைத்திருந்த அந்த இயற்கை இல்லாமல் போகிறது. அதைவிட இவர்களுடைய சொந்தத்திற்கு இங்கே இருந்து அவர்களுடைய சொந்தம் படிப்பிக்க வேண்டும் என்று ஆங்கில பாடசாலைகளை உருவாக்கி ஆங்கில கல்வி வழிகளை சிறுவயதிலிருந்து கற்பித்துவிட்டு புலத்தில் இருந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசுகின்றார்கள். அத்தனை பேர்களுடைய குடும்பங்களை எடுத்து பார்த்தால் ஏதோ ஒருவர் ஏதோ ஒரு மூலையில் இருந்து புலத்தில் இருந்து கொண்டுதான் அந்த பணத்தை அங்கே தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்கின்றார். இது 60% குழந்தைகள் அங்கே செல்லுகின்றார்கள். 20% குழந்தைகள் தான் அங்கே ஒரு ஆசிரியர்களாக அல்லது வேறு ஏதும் ஒரு அரசாங்க ஊழியர்களாக இருந்து கொண்டு அந்த பணியையும் செய்கின்றார்கள். இப்போ நாங்கள் பார்க்கும்போது தான் ஒரு விடயம் தெளிவாக புரிகிறது என்னவென்றால், நாட்டை விட்டு வந்தவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் ஒன்றும் அவர்களுக்கு தெரியுதல்ல. நான் என்ன பிள்ளை விடுகின்றேன், என்னுடைய அம்மா அப்பா வாழ்ந்த வீடுகளை உடைத்து விட்டு அவர்களுக்கு கொடுத்த அந்த நிழலையும் அந்த குளிர்ச்சியையும் நான் அழித்து விட்டு அங்கே நான் எதை நான் தமிழ் தேசியமாக பேசப் போகின்றேன் என்ற எண்ணங்கள் இல்லாதவர்கள் தான். ஆனந்தி சசிதரன் போன்றவர்களினுடைய துணைவியார் அவர்கள் வந்து பேசும்போது அவ்வளவு பிரச்சனைகளை இணையதளத்தில் உருவாக்க. எனக்கு வேடிக்கையாக இருக்குது, இந்த அச்சுராண்ட ஒருவர் வந்து எவ்வளோ எங்களோட போராட்டத்தையும் தேசியவரையும் மண்ணையும் மக்களையும் வந்து எவ்வளோ தூரம் அவமானப்படுத்தி விட்டாப்புறம் வந்து இங்கே தமிழ் தேசம் என்று சொல்லி கட்சி தலைவர் வந்து அவரை பாராட்டுறார். இங்கே மக்கள் வந்து அவரை பாராட்டினோம். ஆனால் உண்மையாகவே வந்து மக்களுக்காண்டி ஐநாவரையும் வந்து போராடி கொண்டு கையளிக்கப்பட்ட தன்னுடைய கணவர் உட்பட போராளிகளுக்கு மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்றதை போராடி கொண்டிருக்கிற ஒரு உணர்வுள்ள ஒருவரை வந்து இந்த இனம் வசப்பாடுது. அதுக்கு கொமெண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த இனத்துக்காண்டியா நாங்கள் குரல் கொடுக்கணுமாண்டு அந்த ஒரு வெறுப்புணர்வை வந்து திட்டமிட்டு ஏற்படுத்தினோமே. கண்டிப்பாக. இப்போ நாங்கள் எங்களுடைய நாங்கள் இன்று ஒரு சந்திப்பின் ஊடாக நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். எங்களுக்கும் இந்த மக்கள் மீது உடன்பாடுகள் கிடையாது. ஏன்னா நாங்கள் இந்த மக்களுக்காக நிறைய இழந்துட்டோம். அதான் நான் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில் அவர்களினுடைய தாய் தந்தையர்கள் கட்டி காற்ற தேசியத்தை அழித்த பின், அந்த ஈரத்தை இவர்கள் காய வைத்த பின் மீண்டும் அதை அவ்வளவு இலகுவாக தேசியமாக உருவாக்கிவிட முடியாது. இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர்கள் நினைக்கின்றார்கள், நாங்கள் பணத்தை எடுத்து அடுத்தவருக்கு எதிராக ஒரு மாளிகையை கட்டிவிட்டு வேம்பையும் தரித்தறிந்து விட்டு மாவையும் தரித்தறிந்தால் அதான் தமிழ் தேசியம் என்று நினைக்கின்றார்கள். இந்த எண்ணம் உள்ளவர்களுக்கு சகோதரி சசிதரன் அவர்களினுடைய துணைவியார் அவர்கள் சொல்ல போகின்ற விடயம் புரிய போவதில்லை. நாங்கள் சொல்ல போகின்ற விடயமும் புரிய போவதில்லை. ஏனென்றால் வெளிநாட்டை பொறுத்தளவில் புலம்பெயர்ந்த கலாச்சாரத்தோடு மனிதன் மெல்ல மெல்ல உருண்டுட்டான். அதான் அவனுக்கு அந்த வழி தெரியுதில்லை.
என்னுடைய கணவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை இங்கே எடுத்திருப்பான், அதுக்கு பிறகு எனக்காக இவ்வளோ வலிகளை அவன் சுமந்திருக்கின்றான், நான் ஏன் இதற்காக நான் விவாகரத்துக்குள் செல்ல வேண்டும் என்கின்றதை ஒரு சிந்திக்க தவறுகின்ற ஒரு ஈழத்தினுடைய தாயினால், ஒரு ஈழத்தினுடைய பெண்ணினால் இந்த வலிகளை சுமந்து அதை கொண்டு வந்து பக்குவப்படுத்தி புரியாதவர்களுக்கு புரிந்தபடியும் அல்லது தாங்களே ஒரு புரிந்தவர்களாக ஒரு சமூகத்தில் தெரிந்தவர்களாக கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும் எங்களுடைய கௌரவத்தை என்பதை அறிய தவறுகின்ற இன்றைய சமூகங்கள் ஏன் தமிழ் தேசியம் பேச வேண்டும்? அப்படியும் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ எல்லாமே இன்று பிறருக்கா. இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்க என்றால் இந்த முள்ளிவாய்க்காலோடு ஒட்டி நின்றவர்களினுக்கு அவமானங்களும் அவர்களை பிரித்து வைக்கின்ற வேலைகளும் எல்லோரும் செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது விடுதலை புலிகள் 17ஆம் தேதி வரை நின்றவர்களினுடைய குறவலையை நசுக்குகின்றார்கள். இதுதான் அந்த உலகத்தினுடைய அஜெண்டா. அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இதற்குள் இல்லாதவர்கள் அதை வைத்துக்கொண்டு கோடீஸ்வரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் அல்லது ஒரு பப்ளிசிட்டியானவர்களாகவும் வாழ்வதற்கு ஒரு வழிவகுப்பார்கள். அது டிக்டாக்கிலோ அல்லது தங்களை ஒரு செயல்பாட்டாளர்களோ அல்லது ஒரு புத்தகம் எழுதுகின்றவர்களோ போலோ அல்லது ஒரு தேசியவாதிகளோ அவ்வளோ பொய்களை விற்பார்கள், பொய்களை அடுக்குகின்றார்கள். அப்போ இந்த சமூகத்துக்குள் நாங்கள் நின்று கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது இன்று நாங்கள் எடுத்த முடிவு அல்ல. இது நாங்கள் ஒரு உரையாடல், அதனால் உரையாடுகின்றோம். இது இவர்களுக்கு கருத்து சொல்லுவதற்கு நாங்கள் யார்? இது யாருக்கும் நாங்கள் கருத்து சொல்ல வேண்டி வந்தவர்கள் அல்ல. நடந்ததை ஒரு இணையதளம் இருக்கின்றபடியால் நாங்கள் அதை இருவரும் உரையாடி போடுகின்றோம், இதற்குள் என்ன நடந்தது என்பதை. அவ்வளவுதான். இனியும் நாங்கள் அப்படித்தான் செய்ய போகின்றோம். நாங்கள் இதை உரையாடி போட போகின்றோம். அது இவருக்கு போட வேண்டும், அவருக்கு போட வேண்டும். இணையதளம் இருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்போ நாங்கள் இருக்கின்ற ஒரு சில விடயங்களை நாங்கள் உரையாடி போடுகின்றோம். அவ்வளவுதானே தவிர இந்த இனம் எழிலண்ணா அவர்களுடைய துணைவியாரை புரிந்து கொள்ள போகிறதும் அல்ல, அல்லது தரன் என்பவரை புரிந்து கொள்ள போகிறதும் அல்ல, அல்லது கதிர் என்பவரை புரிந்து கொள்ள போகிறதும் இந்த இனம் கிடையாது. ஏன் கிடையாது என்றால் பொய்களினால் இன்று வட்டமிடுகின்ற இந்த ஈழத்தமிழன் தன் தியாகங்களை இன்று உலக தொலைக்காட்சியில் விற்க வேண்டும் என்று முனைகின்ற ஈழத்தமிழன் இதுல வந்து ஒன்றும் பாதுகாவலமான விடயம்னு மலைய மக்கள் ஒரு வேறுனன்ற ஒரு முரளி அந்த தம்பிக்கு வந்து அரணா நிற்கினான், அந்த பாதுகாக்கினான். அந்த சமூக அநீதிக்கு அவர் கூட கொடுக்குற அதுக்கு வந்து அங்கே மலைய மக்கள் தங்களோட மகனாக பார்த்து அவருக்கு அரணா நிற்கணும். அவர் புகழ்ந்த உச்சியில் வரும்போது எங்களோட ஈழத்தமிழர்கள் வந்து இப்போ வந்து எங்கட மகனாக பார்க்கினான். அதே வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி. என்ன அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சப்போர்ட்டை பிரிச்செடுத்து வேற ஒரு ஈழத்தமிழன் காட்டி அந்த ஆதரவை வந்து பிரிக்கிற நோக்கம் தான் அதுக்கு பின்னாடி அரசியல். அது அந்த விடயம் நல்ல விடயம் என்னென்னா அதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் என்னென்னா, நான் உங்களுக்கு எப்பவும் சொல்லியிருப்பேன், தமிழீழ விடுதலை புலிகளுக்காக அயல் நாடுகளில் இருந்த மக்கள் செய்த தியாகங்கள் நான் உங்களுக்கு கேரளாவை நான் அடிக்கடி சுட்டி காட்டியிருப்பேன். மலையாளம் கொஞ்சம் தெரியுமே. அப்போ மலையாளம் நாங்களும் நல்ல மலையாளம் பறிவோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் சம்சாரிப்போன்றபடியால் மலையாளத்தில் அடிக்கடி டிவிகள் பார்க்குற பழக்கங்கள் தொடர்புகளும் எங்களுக்கு இருந்தது. முக்கியமாக நான் சொல்லிப்பேன்னா விடுதலை புலிகளாக ஒரு உறுப்பினர்களாக இருக்கக்குள்ள எங்களுக்கு அதாவது அந்த பிரதேசம் என்பது அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லியிருப்போம். அந்த நேரம் யாருமே கேட்டவர்கள் கிடையாது. முக்கியமாக சொன்னாங்க. இன்றைக்கு அந்த பெடியன் வந்த உடனே இவர் இலங்கையர் என்று சொல்லி பண்ணினார். இப்போ அந்த பெடியனுடைய அம்மா பூர்வீகம் வந்து ஈழத்தமிழராக இருந்தாலும் இந்த சமூகம் இன்று ஏன் இப்படி மாற வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ இந்தியாவினுடைய கலாச்சாரம் அவர்கள்ட்ட தொத்திட்டு அதை நான் எப்போதும் சொல்கிறது. இவங்க என்னென்றால் இப்போ இந்தியா வந்து எப்போவும் தரையை பார்த்து தான் வாழும், தன்னை அதுக்குள்ளே தான் வச்சிருக்கும், யார் ஒருவன் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும். கடவுள் வருவார். இப்போ நீங்கள் எப்படி பாருங்க, தமிழ்நாடு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை தமிழர்கள். நீங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு புறமொழியாளர். அதேமாதிரி சித்ரா அவர்களை எடுத்தீங்கன்னா அவரும் ஒரு புறமொழியாளர். ஜானகி அம்மா அவர்கள் எடுத்தீங்கன்னா அவரும் ஒரு புறமொழியாளர்.
நீங்கள் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவு அன்றைய காலம் டிஆர் மகாலிங்கம் போன்றவர்கள் அல்லது டிஆர் மகாலிங்கத்துக்கு முன்பின் இந்த சுசிலாமா போன்றவர்கள் இப்படி பார்த்தீர்கள் என்றால் அதில் அன்றைய தலைமுறையில் இருந்தவர்கள் தான் ஒரு சில பேர் இருந்தார்கள். அதற்கு பாலசுப்ரமணியத்துக்கு பின் வந்தவர்கள் எல்லோருமே எங்களினுடைய காலத்துக்குள் வந்தவர்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்படித்தான் புறமொழியாளர்கள் வந்தார்கள். அப்போ தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது என்னவென்றால், இந்த எல்லாம் வருகின்றவர்கள் தங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பவர்களை வைத்துக்கொண்டே இவர்கள் ஒரு அரசியல் காய்நகர்த்தலை செய்வார்கள். அதான் அந்த விடுதலை புலிகளும் தேசிய தலைவரும் முள்ளிவாய்க்கானுடைய 17ஐயும் தங்கள் வசம் செருவிக்கொண்டு அரசியல் பேசுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இன்று தமிழர்கள் திரும்பித்தார்கள். இந்த வேடன் சகோதரனுடைய அவர் எழுதுகின்ற அவருடைய கவிதைக்கு நாங்கள் மரியாதை என்ற அவர் நடைமுறை உண்மையான கவிதைகள் எழுதுகிறார். சாதியம், அதோ ஒரு மக்களுடைய மூல நம்பிக்கை, சாராயத்தை கொண்டு அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். சாராயங்கள் அவர் கொண்டு வருகின்ற ஒரு டிக்டாக்ல போட்டு கடந்து போறது வேறொரு பிரச்சனை. ஆனால் அதை தூக்கி பிடித்து ஒரு மலையாளத்தினுடைய பிறந்து அந்த மன்னவரை வளர்த்து அந்த மன்னவருக்கு உறுதுணையாக நிற்கும் ஒரு பிரித்தறிய நினைப்பதுதான் சூழ்ச்சியம். சரியான புரியல வந்தீங்க. அந்த சூழ்ச்சியத்துக்குள் நாங்கள் ஒருபோதும் நிற்கக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியம். இதைத்தான் நாங்கள் சொல்றோம், இந்த விஷயத்தை செய்யாதீங்க. இதைத்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் ஒரு சில மக்களும் செய்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழர்கள் தனித்துவமாக விடுங்க. அவர்கள் ஒரு மண்ணுக்காக போராடியவர்கள், ஒரு மண்ணுக்காக கட்டப்பட்ட அமைப்புகள் என்றால் அதுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அதை கொண்டு போக வேண்டும். இதை கையாளக்கூடாது, திருடக்கூடாது, அதோடு நின்றவர்களுடைய கழுத்தை நசைத்து தூக்கி எறியக்கூடாது. அப்போ அதைத்தான் நடக்க போகுது என்றால், ஆனால் கேரளாவில் இருந்த மக்கள் அவர்கள் செய்கின்ற உதவி பிறருக்கு தெரியாமல் பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்கள் அந்த சில மாண்புகளை சரியாக கொண்டு சொன்ன பாருங்க, விடுதலை புலிகளோடு ஒட்டி நின்றவர்கள் எந்த இடத்திலும் அவர்கள் பேச மாட்டார்கள். நாங்கள் விடுதலை புலிகள் நின்றோம், அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு நாங்கள் ரவுண்ட்ஸ்களை எடுத்தோம், உடம்பில் இருந்து அல்ல சிகிச்சைகளை அளித்தோம், மூச்சுகளை கொடுத்தோம், இதயங்கள் நுரையீரல்களில் வெடிப்பட்ட அதுகளை நாங்கள் அவர்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் செய்து அனுப்பின்ற வசனங்களை சொல்ல மாட்டார்கள். ஆனால் இதே செய்யாத இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொக்கரிப்பார்கள். அப்போ அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்றால், ஒரு உண்மையான தியாகம் செய்பவர்கள் யார், தியாகம் செய்யாதவர்கள் யார், ஒரு மொழியை பேசினாலும் பேசாட்டியும் ஒரு இனத்தினுடைய போராட்டத்தை புரிந்து கொண்டவர்கள் யார் என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவையும் இந்த தருணம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா நாங்கள் சொல்லியும் கேரளாவை பற்றி சொல்லியும் புரியாத மக்கள் இன்று புரிந்திருப்பார்கள். கேரளாவில் தமிழர்கள் இருக்கிறார்கள், எங்களோடு போராடியவர்கள் இருக்கின்றார்கள், பல வேலை திட்டங்களை செய்தவர் இருப்பார்கள் என்பதையும் புரிந்து கொள்வார்கள். அப்ப ஒரு அமைப்பின் வலியை தூக்கி நின்ற சமூகம் இனி எப்படி வாழப்போகிறது, எப்படி அதை கொண்டு போக வேண்டும், ஒரு நடிகன் இல்லாமல் ஒரு நிஜமான மனிதனாக ஈழத்தமிழன் எப்போது 17/5/2009 வரை வாழ்ந்தானோ அந்த வாழ்க்கையை திருப்பி வாழ வேண்டும். அப்ப திருப்பி வாழ வேண்டும் என்றால் யாரோ சொல்லுகின்ற 18 தான் விடுதலை புலிகள் அழிந்தார்கள், விடுதலை புலிகள் மௌனவித்தார்கள், விடுதலை புலிகள் ஆயுதங்களை போட்ட வசனங்களை சொல்லாமல், அல்லது சிரட்டையில் தான் அதற்கு வருகின்ற ஒரு வாரம் கஞ்சி வாரங்களாக கொண்டு வருகிறது என்றால் புத்திஜீவிகளாக சிந்தியுங்கள். நாங்களே ஈழத்தமிழர் சிரட்டையில் குடிக்க வேண்டும், இதை யார் சொன்னது? நெத்தியில் விபூதியை பூச வேண்டும் என்று யார் சொன்னது? அல்லது கடவுளை படைத்து வைத்திருக்கின்ற மனிதன் பணத்தையும் படைத்து கடவுளை குப்பத் தொட்டியில் போட்டுவிட்டு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுவும் யார் சொன்னது? யார் ஒருவன் சொல்லுகின்றான். கடவுளையும் வைத்துக்கொண்டு இதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி, கண்ணை குத்தும் என்று வைத்திருந்தவன் கடவுளை குத்துவதற்காகவும் பணத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். தாளுகு கொடுக்கின்ற பணத்தாளுகு கொடுக்கின்ற மரியாதையை கடவுளுக்கு இந்த உலகம் கொடுக்கவில்லை, மனிதர்களும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த விளைபொருள். ஒரு கடவுளுக்கு மந்திரம் சொல்லுகின்றவர் ஒரு சிலைக்கு கடவுளாக ஒரு சிலைக்கு கழுவி அதற்கு பூசை செய்து அதை வழிபடுகின்றவரும் அவருக்கு ஒரு சம்பளம் இருக்கிறது. அவர் சேவையாக செய்யவில்லை, அவருக்கு என்ற ஒரு குடும்பம் இருக்கிறது, அவருக்கு என்ற ஒரு இருப்பிடம் இருக்கிறது, தொழிலாக என்று
மாறப்பெற்றிருக்கின்றது. ம். அதே போன்று இந்த முள்ளிவாய்க்கால் இன்று சில புள்ளியுரிவுகளுக்கும் இந்திய அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தொழில். உண்மையான போராளிகளுக்கு அது வழி. அது வழி. உண்மையான மக்களுக்கும் ம். அது வழி. அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால், இனியாவது அடுத்து வருகின்ற காலங்கள் சிரட்டையை தவிருங்கள். ம். சிரட்டையில் ஈழத்தமிழை ஏன் குடிக்க வேண்டும்? ம். இவ்வளவு உயிர்களை கொடுத்துவிட்டு சிரட்டையில் குடிக்க வேண்டும் என்று யார் சொன்னது? ம். களத்தில் எங்க சிரட்டை இருந்த அந்த கேள்வியை சரிதான். மூடியா கட்டி கொண்டு போனவர்கள் வந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் ஈழத்தமிழர் சிரட்டையில் அந்த கொண்டு வரும்? கஞ்சி என்பது உலக தேசம் அந்த ஒரு வாரமும் ஈழத்தமிழர்களுக்கு சாப்பாட்டு ரீதியாக கூட இலங்கை அரசாங்கம் 2009 வதம் செய்தது என்பதை ஊற்றி கொடுக்கலாம். ஆனால் ஈழத்தமிழன் ஏன் சிரட்டையில் குடிக்க வேண்டும்? யாருமே கொண்டு வரல. நாங்கள் 17ஆம் தேதி வரை யாருக்கும் சொன்னவர்களும் இல்லை. இதில் இருந்து இந்த விடயத்தில் இருந்து இந்த அமைப்புகளுக்கோ இந்த பெருச்சாடிகளுக்கோ இறுதி கட்டத்தில் என்ன நடந்தே தெரியாதுன்றது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கேன். அது உண்மைதானே என்றால் 17ஆம் தேதி களமுனையில் நின்றவர்களும் 17ஆம் தேதியிலிருந்து சான்றாகப்பட்ட அப்படியே கொண்டு வரப்பட்டவர்களும் மக்களோடு மக்களாக வரப்பட்டவர்களும் என்று பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும் சிறைகளில் தான் அடைக்கப்பட்டிருப்போம். காயப்பட்டவர்களும் போராளிகளும் என்றால் அந்த அவருடைய கட்டுப்பாடுகள் அப்படித்தான் இருந்தது. மிக ஒரு இறுக்கமான சூழல்கள் இருந்தது. அப்போ யாரா எல்லாரும் சிறையில் இருந்து தான் வெளியாகிருப்போம், வெளியேறி இருப்போம். எங்கே ஒரு கோழிக்குட்டு முகாமலியாக இருந்து வெளியேறி இருந்தவரே இன்னார் மகன் இன்னார் கோழிக்குட்டு முகாமிலிருந்து வெளியேறிட்டார் என்றது தகவல் வந்து கொண்டே அது உரையாடி கொண்டே இருக்கும். என்றால் எல்லாரும் ஒரு பெருமினம். நாங்கள் சிறைக்குள் அடைக்கப்படக்குள்ள ஒரு ஆள் வர வர அவரிடம் விசாரிக்கப்படும். நான் வந்தேன்டா பின்னுக்கு இருக்கிற ஒரு 100 போராளிகளின் உறவுகள் விசாரிப்பினோம். இப்போ ஒரு பெரும் வலயம் சுற்றி இருக்கும் எங்களை சுற்றி. அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்றால் அந்த வலயத்துக்குள் இருந்த எங்களுக்கு தெரியும் யார் இறுதியில் வந்தோம் என்று. நீங்கள் கதைகள் சொல்லிக்கொண்டு இப்படியே மக்களை குழப்பிக்கொண்டு உண்மை சொல்லுகின்றவர்களையும் ஏது என்று கேட்காமல் இந்த இளம் சமூக பிள்ளைகள் திடீரென்று எடுத்துட்டு அதை வெட்டி போடுகின்ற விடயங்களை நிப்பாட்டுவோம். உண்மையாகவே பையங்க ஆய்வு சிரட்டையில் ஏன் குடிக்க வேண்டும்? ஈழத்தமிழ் ஒரே கொள்ளி நாங்கள் வைப்போம். பட்டினி சாவு என்பதை இந்த விதத்தில் கொண்டு வர போகின்றோம். உலக தேசத்துக்கு சுட்டி காட்ட போகின்றோம். அப்போ அந்த உலகத்தின் மொழியில் எடுத்து ஒரு நாள் கஞ்சி வைக்க போகணும். அப்போ அவங்க அதை கேட்க போயிடும் என்னட்டு அவங்களுக்கு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொடுக்க போறீங்க. இது ஒரு நினைவாக நாங்கள் மக்கள் செத்த வாரங்களாக எங்களோட இனம் செத்த உறவுகள் செத்த வாரங்களாக எங்களோட மனசில் பூசிக்கிறோம். இதை உங்கள்கிட்டையும் நாங்கள் கேள்வியாக கேட்குறோம். ஏன் கண்ண முடியுது இனி அது உலக தேசத்தை கண் திறந்து பாருங்க. அதுக்குத்தானே செய்ய போகிறோம். ஏன் சிரட்டையில் குடிக்கணும்? அப்போ அன்று சொன்ன விடயங்கள் புல்லுரிவுகளினால் அது இன்று திணிக்கப்படுகிறது. இதை உடனே நிறுத்தி கொண்டு அடுத்த வருங்காலம் இதை செய்ய வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். ஜெயமலுக்கு வீட்டை 2 ஆண்டு உரையாடலாம் முடிஞ்சிருது. நன்றி, மிக்க நன்றி அண்ணா. நன்றி.